ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது பார்த்திங்கன்னா ஒரு பட்டு சாரீ, நல்ல கிராண்டாகவே இருக்குது. ப்ளூ கலர் பார்டரு, ப்ளவுஸும் பார்டர் கலரே கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்லீவ் டிசைன் பார்த்திங்கன்னா நம்ம முந்தி ஓரம் விடுவோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து ஸ்லீவ் டிசைன் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம இந்த பக்கம்தான் நம்ம ப்ளவுஸு ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு மீதி இருக்க பார்ட்டு தான் பேக்கு ஃப்ரண்ட்டெல்லாம் கட் பண்ணணும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி நான் மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து ஸ்டிச்சிங் வீடியோ தான். மார்க்கிங் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், போடுவேன். இது பார்த்திங்கன்னா 42 இன்ச்சு ப்ளவுஸு, லென்த்து வந்து 14 இன்ச்சு. சரிங்களா? ரெடி அளவு 14. எக்ஸஸ் கீழே ஒரு அரை இன்ச்சு விடணும், மேலே ஷோல்டருக்கு ஒரு அரை இன்ச்சு. நெக் டெப்த்து வந்து 8.5. கழுத்து அகலம் பார்த்திங்கன்னா 2.5. இது யூ நெக் அப்படின்றதுனால நீங்கள் வந்து 2.5 வச்சாலே கரெக்டாக இருக்கும். பாடி சுற்றளவு வந்து 10.5. ஆர்ம் ஹோல் லென்த் டவுன் வந்து 5.5, இடுப்பு 10. அப்போ இடுப்புக்கும் சுற்றளவுக்கும் பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு டிஃப்ரென்ஸ். இப்போ வந்து யூ நெக் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த 2 இடம் ஜாயிண்ட் ஆகுது இல்லைங்களா, அந்த பாக்ஸ் வர இடத்துல கரெக்டாக அந்த கார்னரில் மட்டும் பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூ ஷேப் வரும். அதே மேலேருந்து கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வந்துடும். கீழே கொண்டு வந்து நீங்கள் ரவுண்ட் பண்ணிங்கன்னா யூ ஷேப் கரெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட்டு அதை வந்து நம்ம அப்படி ஆப்போசிட்டில் திருப்பிட்டு இப்படி டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவு அப்படியே அந்த பக்கம் விழுந்துடும். நீங்கள் அது மேலேயே நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ட்ரா பண்ணுறப்போ கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. இது வந்து யூனிக்ன்றதுனால கீழே மட்டும்தான் கொஞ்சம் பெண்டு வரும், மற்றபடி ஃபுல்லாகவே ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டிங்களா? இந்த மாதிரி நீங்கள் தைக்கிறப்போ என்ன ஆகும்னா, அந்த ஷேப்பு தைச்சி முடித்ததுக்கப்புறம் கரெக்டாக அழகாக இருக்கும் அந்த யூ ஷேப்பு. ப்ளவுஸோட உள்பக்கம் நல்ல பக்கம் வெளிப்பக்கம் பார்த்துக்கிட்டு வெளிப்பக்கம் வச்சு ப்ளவுஸை வந்து கரெக்டாக சென்ட்ரு வச்சுக்கிட்டு எல்லா பக்கமும் லைனிங் ப்ளவுஸு மெயின் பீஸுக்குள்ளார இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு அப்புறமா தான் நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஆர்ம் ஹோல் சைடு, ஷோல்டர் ஜாயிண்ட் பக்கம், எல்லா பக்கம் சைடு எல்லாமே ஆல்ரெடி 1 இன்ச்சு விட்டு தான் நம்ம எக்ஸஸாக தான் கட் பண்ணியிருப்போம். அதனால் கரெக்டாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 1/2 இன்ச்சு கீழே ஜாயிண்டிங்காக அடிச்சுக்கிறோம். சரிங்களா? அது வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கோம். பாதி வரைக்கும் தான் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருப்போம். அடுத்தது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம அதே அளவு நம்ம ஃபஸ்ட்டு எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே அளவே ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து கழுத்து அடிக்க போகிறோம். கழுத்து தைக்கிறப்போ துணி விலகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு பக்கம் பின் பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு பக்கம் சைடு ஜாயிண்ட் பக்கம் பின் பண்ணிட்டிங்கன்னா அந்த சைடில் வந்து லூஸ் வராது. அப்படியே அந்த எப்படி நம்ம வரைஞ்சிருக்கோமோ அது மேலேயே நீங்கள் வந்து தையல் போட்டுட்டு வரணும். தைச்சிக்கிட்டே வந்துடுங்க. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து தையலுக்கு 1/4 இன்ச்செலாம் விடலை, கரெக்டாக ரெடி அளவு வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம தைச்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே திருப்ப போகிறோம். அப்போ தைச்சதுக்கப்புறம் 1/4 இன்ச்சு விட்டு நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதே நார்மல் ப்ளவுஸாக இருந்தால் தையலுக்கு சேர்த்து தான் நம்ம ஃபஸ்ட்டே நம்ம கட் பண்ணிடுவோம். ஏன்னா அது கழுத்துக்கு கிராஸ் பீஸ் வச்சு தைப்போம். ஆனால் இதில் நம்ம கிராஸ் பீஸ் வைக்க மாட்டோம். அப்படியே வந்து தைச்சிட்டு சிசர் கட் கொடுத்துட்டு அப்படியே திருப்பிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் கட் கொடுக்குறப்ப அந்த யூ ஷேப் வந்து நல்லா நம்ம திருப்புறப்போ துணி நல்லா விரிஞ்சு அழகாக திரும்பி வரும், எந்த சுருக்கமும் இல்லாமல் வரும். இந்த மாதிரி சிசர் கட் கொடுத்துட்டு அதை இப்படி திருப்பிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து நெக்கும் ஃபினிஷ் ஆகி வந்துடும், கீழே பாட்டமும் ஜாயின் பண்ணி முடிச்சுருவோம். நல்லா கீழே நல்லா எடுத்து விட்டு இப்படி உதறிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்புறம் கரெக்டாக லைனிங் பீஸ் உள்ளே போகிற மாதிரி நல்லா மடித்து விட்டுட்டு நல்லா அந்த வளைவுக்கெலாம் உள்ளே நல்லா போகிற மாதிரிக்க கையிலே நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. லைனிங்லாம் வெளியில் எங்கேயுமே பிசுறு மாதிரிக்க தெரியாமல் நல்லா தேய்ச்சி நல்லா உள்ளே போகிற மாதிரி அமுத்தி விட்டதுக்கப்புறம்
எட்ஜ் தையல் கரெக்டாக வச்சு அந்த எட்ஜிலே அப்படியே அந்த வளைவு வருது பாருங்கள், அந்த வளைவில் அழகாக லைனிங் எதுவும் சுருக்காமல் ப்ளவுஸையும் சுருக்காமல் அப்படியே அந்த ஓரத்துலேயே ஒரு தையல் நம்ம போட்டுட்டு வந்துடணும். இந்த எட்ஜஸ் தைக்கிறப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து வேகமாக தைக்கவே கூடாது. வேகமாக தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வராது, சுருக்கிடும். அதனால் மெதுவாக பொறுமையாக தைங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு எட்ஜ் தையல் தைச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு, ஃபஸ்ட்டே 1/4 இன்ச்சுக்கு போடக்கூடாது. போட்டிங்கன்னா அடுத்து எட்ஜ் தையல் போகிறப்போ நிறைய சுருக்காக வந்துடும். ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து ஓரத்தில் ஒரு தையல் போட்டுட்டு எட்ஜ் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு தைங்க. இப்போ தைக்கிறப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், எங்கேயுமே சுருங்காது. மெயினாக ப்ளவுஸ் வந்து எந்த இடத்துலையுமே சுருக்க வராது. இந்த நெக்கில் நல்லா அப்படி அமுத்தி பிடிச்சிட்டு அப்படியே 1/4 இன்ச்சுக்கு ஃபுல்லாக தைச்சிருங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அந்த யூ ஷேப்பு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு இப்படி நம்ம வச்சு பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். அடுத்தது வந்து கீழே இடுப்பு சைடு அது ஒரு எட்ஜ் தையல் ப்ளஸ் ஒரு 1 இன்ச்சுக்கு இன்னொரு தையல் மறைக்க போட்டிங்கன்னா அதுவுமே ஃபினிஷ் ஆகிடும். அதுவுமே ஃபஸ்ட் நம்ம எட்ஜ் தையல் தைக்கிறப்போ லைனிங் ப்ளவுஸ் எங்கேயுமே தெரியக்கூடாது. உள்ளே நல்லா எடுத்து விட்டுட்டு நல்லா மடித்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அந்த எட்ஜிலேயே கரெக்டாக அந்த எட்ஜிலே தையல் போடுங்க. அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் பார்க்க, சரிங்களா? அப்பப்போ இந்த கையிலே கூட நீங்கள் தேய்ச்சிக்கலாம். எட்ஜ் தையல் போட்டுட்டு பாருங்கள், எங்கேயுமே சுருக்கமே இல்லை. அப்போ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சுக்கு நம்ம எட்ஜ் தையல் போட்டதுக்கு மேலே 1 இன்ச்சுக்கு இன்னொரு தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பேக் சைடு திருப்பி பார்த்தோம்னா நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். அப்புறமா அதுக்கு இது எல்லாம் கழுத்து இடுப்பு பகுதி ரெண்டுமே தைச்சி முடித்ததுக்கப்புறம் பேக் சைடு திருப்பி லைனிங்கோட லைனிங்கோட அந்த ஓரத்துலேயே ஒரு தையல் போட்டு வந்துடுங்க. லைனிங் நம்ம வச்சுருக்க ஓரத்துலேயே ஒரு தையல் போட்டுட்டு நல்லா லைனிங்கை வந்து ரொம்ப இழுக்கக்கூடாது. நல்லா இப்படி கையில் இப்படி அயன் பண்ண எப்படி நம்ம அயன் பண்ணுவோம் அந்த மாதிரிக்க ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம எடுத்து விட்டு நம்ம தைக்கணும். அப்படியே இருந்த வாரியே நம்ம தைச்சிக்கிட்டு வந்துடக்கூடாது. லைனிங்கும் பார்க்க நீட்டாக இருக்கணும், மெயின் பீஸும் ப்ளவுஸ் பீஸும் பார்க்க நீட்டாக இருக்கணும். எந்த இடத்துலையுமே சுருக்கமே வரக்கூடாது. இப்போ நம்ம மெயின் பீஸையும் லைனிங் பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். எக்ஸஸாக இருக்கிறத நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணால் தான் ப்ளவுஸ் வந்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வரும். நம்ம வந்து கட்டிங் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டால் பத்தாது, ஸ்டிச் பண்ணுறதுமே பார்த்திங்கன்னா சுருக்கம் இல்லாமல் நீட்டாக நம்ம எந்த அளவுக்கு விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு கட் பண்ணணும். அப்போ தான் அளவு ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரி ப்ளவுஸும் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம வந்து 1/2 இன்ச்சு நம்ம அளவு வச்சு கட் பண்ணிவிட்டு நம்ம 3/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு சேர்த்து பிடிக்கிறப்ப அது வந்து ரொம்ப 1/2 இன்ச்சுக்கு பக்கம் வித்தியாசம் வந்துடும். அப்புறம் தைச்சதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ டாட் பிடிக்க போகிறோம். பாருங்கள், நெக் ஷேப்பு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்திருக்குது யூ நெக்கு. இந்த மாதிரி இப்போ டாட் பிடிக்கிறதுக்கு அளவு ப்ளவுஸை 2ஆக மடக்கிட்டு நம்ம சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு டாட் எந்த இடத்துல முடியுதோ எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல ஒரு மார்க்கு, அதோட லென்த்து பார்த்துட்டு அதுக்கு நேராக வச்சு இப்படி போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த சென்டர் பாயிண்ட்டு நம்மளுக்கு தெரியும். இதுக்கு நேராக ஒரு லைன் போட்டுருங்க. போட்டிங்கன்னா இந்த அளவு மாறாமல் நம்ம அந்த பக்கம் எப்படி மார்க் பண்ணுறதுனா இதுக்கு நேராக ஒரு பெரிய ஊசி ஒன்று வச்சு நம்ம இந்த பக்கம் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அந்த பக்கம் அதே அளவு நம்மளுக்கு கிடைச்சிடும். திருப்பிட்டு அந்த நம்ம டாட் ஊசியில் குத்திருக்கும் பார்த்திங்களா, அந்த 2 டாட்டையும் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் உள்ள டாட்டோட அளவு நம்மளுக்கு கிடச்சிரும். கண்டிப்பாக என்ன பண்ணுங்கன்னா இந்த நம்ம லைன் போட்டிருக்கோம் பாருங்கள், அது மேலே ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் 1/4 இன்ச்சுக்கு நீங்கள் தையல் டாட் பிடிங்க. அப்போ தான் சுருங்காது.
அந்த டாட் வந்து மேலே கீழே போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக வரும். சரிங்களா? 1/4 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி அந்த இடத்துல எண்டில் முடிச்சிடுங்க. அதை அப்படியே திருப்பி இன்னொரு தையல். நம்ம எல்லாமே 2 தையல் தான் போடுறோம். நீங்களும் அதே மாதிரியே போட்டுக்கோங்க. கட் பண்ண வேண்டாம். கட் பண்ணாமல் அப்படியே திருப்பிட்டு இன்னொரு தையல் போட்டுருங்க. தச்சு முடித்தோன்னே நீங்கள் வந்து ஒரு தடவை இடுப்பு அளவு வந்து கரெக்டாக இருக்கான்னு கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பேக் பார்ட்டை இடுப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ஒரு தடவை கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பிடிக்கிறப்ப ஒரு பாயிண்ட் 1/4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டு நம்ம சேர்த்து பிடிச்சிருந்தோம்னா 2 பக்கம் பிடிக்கிறப்ப 1/4 இன்ச்சு போயிடும். அப்போ வந்து இடுப்பு அளவு குறைஞ்சிரும். அதனால் நீங்கள் இது முடித்தோடனே இடுப்பு சுற்றளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.